எத்தனை வீடுகள்னு இருக்கு இங்க? இருக்கு. ஒரு 5000 குடும்பம் மேல இருக்காங்க. 5000 குடும்பங்கள் மேல மேல. இருக்காங்க. எல்லாருக்குமே அதுக்கு மேல வெளியில வீடு கட்டி இன்னும் நெறைய இருக்காங்க. ஓகே. வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இது பத்தி தெரிஞ்சு, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இடம் வாங்கி வீடு கட்டி, இங்கே இருந்து இந்த வழிபட்டுட்டு இருக்காங்க. சாத்தியம் அந்த கரண்ட் இல்லாம, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம கண்டிப்பா சாத்தியமா தானே இருக்கு. பாருங்க, உள்ள பாருங்க, ஒரே குடிசையா தான் இருக்கும். வெளியில தான் வந்து அந்த வசதி தேவைப்படுது. உள்ள பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டா சோலார் நம்ம எடுத்திருக்காங்க. ம், ம். இத வந்து லாந்தர் லைட் தான் வச்சு இது பண்ணுவாங்க. ஏன்னா, கரண்ட் இல்லாத வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா, இங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, கலெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே இருக்காங்க. அதே அந்த குடிசையில தான் இருக்காங்க. காட்டுக்கு போனாலும் வெளிய தான் போவாங்க. மிச்ச உள்ள வந்து ஏன்னா, இறைவன் வழிபடுற இடம் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளவே பாத்ரூம் வச்சிருக்கோம். அது வச்சா அசுத்தம் தானே. அதனால ம். அது இது பரிசுத்தமான இல்ல. இறைவன் வந்த இடம் பரிசுத்தமான இல்ல. அதனால அது இல்லாத வெளிய தவிர்த்து காட்டுக்கு தனியா போவோம். ஏன்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்குள்ள பாத்ரூமே இருக்காது. அந்த முன்னோர் காலத்துல எப்படி இருந்தோ அதே வழிபாட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இல்ல இங்க இருக்கிறவங்கலாம் வந்து பண வசதி படைச்சவங்க அப்படின்லாம் நெறைய அப்படியெல்லாம் விஷயங்கள் பேசுறாங்கல்லண்ணே. இப்ப நானும் பண வசதி இல்லையே. நானும் ஏழையா தான் இருக்கேன். ஆனா, இவங்க நம்ம இறைவன வணங்குனா, அவங்க இறைவன் வந்து என்ன சொல்லுவாங்கல்ல, மேன்மையானவங்க. அப்ப நாமளும் வசதியானவங்க. இப்போ ராஜா மாரி ஒரு கிரீடம் குடுத்துருக்காங்கல்ல நமக்கு. ம். ராஜாவோட புள்ளைங்க யாரு? ராஜாக்கள். ராஜாக்கள். அது மாரி ராஜாக்களா தான் இருக்கும். பணம், வசதி எல்லாம் இல்ல. இங்க பறையர் முதல் பாப்பனர் வரை ஒரே மாரி தான் இருக்கும். அதுல பாகுபாடு இல்ல. பணம், ஏழை, இப்போ நீங்க பணக்காரனா உங்களுக்கு ஒரு மரியாதை, ஏழை எனக்கு ஒரு மரியாதை அப்படி இல்ல. ஒரே மரியாதை தான். ஏன்னா, அதுக்காக தான் இறைவன் மண்ணால ஆலயம் தயாரிச்சு மண்ணால ஆலயம் அமைச்சிருக்காங்க. அப்போ ம், அங்க ம். வந்து எல்லாருமே அந்த மண்ணுல தான் அமரணும். இது இப்போ இவங்க விஐபி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இது சேர் போட்டு இது அந்த மாரி இல்லல்ல. யாரா இருக்கட்டும். அதான் சொல்றேன், கலெக்டர் முதற்கொண்டு பியூன் வரைக்கும் கூட இங்க ஒரே சமமா தான் இருக்காங்க. உள்ள ஏதாவது விதிமுறைகள் இருக்குல்லண்ணே? புதிதாக யாராவது வந்து இங்க இருக்கக்கூடிய வீட வாங்கணும், இல்ல அங்க தங்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அந்த மாரி விதிமுறைகள் ஏதாவது இருக்கா? விதிமுறை இருக்கும். ஓகே. விதிமுறை இருக்கு. அது நீங்க நிர்வாகத்த கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி. நீங்க ஆட்டோ ஓட்டும் பொழுது மற்ற ஆட்கள ஏத்துவீங்களா? எங்கள மக்கள் ஏத்தும் பொழுது, ஏத்தலாம். அது நார்மலா வந்து இருக்கக்கூடிய மக்கள ஏத்தும் பொழுது, அவங்களோட பார்வை, அவங்க என்ன கேட்பாங்க? எப்படி இது சாத்தியம்? என்ன ஏன் இவ்வளவு இது மாரி வித்தியாசமா இருக்கு? நீங்க கேட்கிற மாரி தான் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்கு விளக்கம் சொல்லுவோம். அது புரிஞ்சுகிட்டு பின்பற்றவங்க பண்ணுவாங்க. இல்லன்னா அவங்க வழிபாட்டு அவங்க இருப்பாங்க.